சக்தி, யார் துணிய மாங்கு மாங்குன்னு துவச்சிட்டு இருக்க? அது இது உன் மருமகக்காரி சேலை தானே? ஆமா அத்தை. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலையா உனக்கு? உன் துணி அவ துவைக்கணுமா இல்ல அவ துணி நீ துவைக்கணுமா? இல்ல அத்தை, நான் தான். உனக்கு தான் அறிவு இல்லைன்னா அவளுக்கு இல்லையா? ஏ தேனே, தேனே. பாட்டி வரேன் பாட்டி. பாட்டி நீ என்ன பெரிய மகாராணியா? உன் துணியை நீ துவைக்க மாட்டியா? இவள என்ன உன் மாமியார் நினைச்சியா இல்ல உன் வீட்டு வேலைக்காரி நினைச்சியா? ஐயோ இல்ல அத்தை, நான் தான் அவ துணியை துவைக்கிறேன்னு. உனக்கு என்ன வந்துச்சு? கண்டவ துணியை துவைக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்து 30 வருஷமாச்சு. வந்த நாள்ல இருந்து ஏன் துணியை நீ தானே துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்க. மருமகன்னா அப்படி இருக்கணும். அத்தை, அவ அசதியா இருப்பாளேன்னு நான் பண்ண அத்தை. அப்படி என்ன அசதி அவளுக்கு? 4 மரத்தை வெட்டி முடிச்சிட்டாள? ஏண்டி அவ குடுன்னா நீ துவைக்க கொடுத்துருவியா? ஐயோ அவ சொல்லல அத்தை. சொல்லல பாட்டி. சொல்லலைன்னா தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? நீ சேலைய சுருட்டி ஓரமா போட்டிருப்ப. அதை பார்த்து அசிங்கப்பட்டு இவ எடுத்துட்டு வந்து துவைச்சிக்கிட்டு இருக்கா. இத பாரு, அந்தந்த வேலைய அப்பப்ப செஞ்சுதான் எங்களுக்கு பழக்கம். பாத்திரத்தை கழுவாம போட்டு வைக்கிறது, துணியை துவைக்காம சுருட்டி வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எங்க வீட்லயும் அப்படிதான் பாட்டி. அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே. உன் ஆத்தாக்காரி ஒண்ணு உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இல்லையே. ஆம்பளைங்க இல்லாத வீடு யாரு கேட்க போற? ஒரு கேப்பாரு இல்ல, மேப்பாரு இல்ல, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல எப்படி இருக்கணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன் அத்தை. ஆமா, இவளுக்கு ஒண்ணும் தெரியாது பாரு. நீ சொல்லி கொடுத்ததா அவ தெரிஞ்சுக்க போறா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பா. என்ன தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிப்பா. அதையெல்லாம் பார்த்து நான் ஏமாற மாட்டேன். உதடுக்கு சாயம் எப்படி பூசணும், கண்ணுக்கு இப்படி மை போடணும், இதெல்லாம் சக்தி அவனுக்கு சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் தெரியுது இல்ல? அதே மாதிரி யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த வேலையை எப்படி செய்யணும்னு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீ ஒரு மருமகளா எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தா நீ தெரிஞ்சுக்கிட்ட? ஒரு மாமியாரா எப்படி நடந்துக்கணும்னு என்ன பார்த்து நீ தெரிஞ்சுக்க. என்ன இங்க என்ன சர்க்கஸா நடக்குது? அப்படியே உருன்னு பாத்துக்கிட்டு நிக்கிற? போ போ, இந்த பக்கம். சக்தி, இந்த பக்கம் வா. இத பாரு, துணியை தோய். இத பாரு தேனு, வீட்டுல இருக்கிற எல்லார் துணி நீதான் துவைக்கணும். சரி. அது மட்டும் கிடையாது, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் இழுத்து போட்டு செய்யணும். புரியுதா? தோயே, இப்படி இப்படி இப்படின்னா இத பாரு, இனிமே நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இந்த வீட்டுல எல்லா வேலையும் இவ தான் செய்யணும். இவ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. முத கடமை இவளோடது இதுதான். புரிஞ்சுதா? தேனு, சீக்கிரம் தோச்சு முடிச்சிட்டு வா. உள்ள நிறைய வேலை கிடக்கு. நீ போ, போமா. நீ தோவ. நேத்து கூட போஸ்ட் போட்டிருந்தனே விக்கி, பாத்தியா? எஸ் எஸ் பார்த்தேன். லைக் கூட போட்டிருந்தனே, பார்க்கலையா? ஆ, அதுல நீ ரொம்ப கியூட்டா இருந்த. தேங்க்ஸ்.
நான் 2 இயர்ஸா மாடல் கோஆர்டினேட்டரா இருக்கேன். ம்? எத்தனையோ பேருக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். சில பேர்லாம் சுமாரா இருப்பாங்க, அவங்களே பெருசா ஹிட் ஓ ஆகியிருக்காங்க. நீ இவ்வளவு அழகா இருந்துட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ற. உனக்கு தான் உன் ஒர்த்து தெரியல. ஐ நோ. என்ன பண்றது? இந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டே என்னால என்ன பண்ண முடியும்? போட்டோஸ் நிறைய எடுத்து போஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சரி சரி விடு. நான் உன்னோட போட்டோஸை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கூட காட்டினேன், தெரியுமா? அப்படியா? சொல்லவே இல்லை நீ. அதான் இப்ப சொல்லிட்டான்ல. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி மாடல் இருந்தா பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் மாடலா யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. நிஜமாவா? ப்ராமிஸ். மாடல் ஆகிறதுக்கு உனக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கு. ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு. உன் ஸ்ட்ரக்சரும் நல்லா மெயின்டைன் பண்ற. நீங்க வந்தா உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. நீ சும்மா எனக்காகலாம் சொல்லல. ஏய், சீரியஸா சொல்றேன். நீ மட்டும் சென்னைக்கு வந்தா போதும். உன்னை சூப்பரா போட்டோஸ் எடுத்து உனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிடலாம். ஆனா நான் தான் ஆன்லைன்ல நிறைய போட்டோஸ் போஸ்ட் பண்றேன்ல, அது பத்தாதா? அதுல நீ அழகா தான் இருக்க. ஆனா போட்டோ பார்க்க இன்னும் ப்ரொஃபஷனலா இருக்கணும்ல. ஓ, சென்னைக்கு மட்டும் நீ வந்த அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடலாம். ஆ, நான் போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே? சென்னைக்கா? ஆமா, அப்படியே நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு உன்னை ஆட் ஏஜென்சிஸ்ல கூட இன்ட்ரோ பண்ணி வைப்பேன். ஆனா என் வீட்ல சென்னைக்கெல்லாம் போக அலோ பண்ண மாட்டாங்கப்பா. நான் இந்த மதுரையை விட்டு எங்கேயும் போனதில்ல. அதுவும் என் அப்பத்தா இருக்காங்களா, அவங்க எங்கேயுமே விடவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீ பெரிய மாடல் ஆக முடியும்? மதுரையிலே இருந்தா உன்னை யாருக்கு தான் தெரியும்? நீ எப்படியாவது சென்னை வா, நான் இருக்கேன்.